அமெரிக்காவில் யூஸ்வலாக ஷூட்டிங்னாலே ஸ்கூலில் தான் நம்ம எட்டி பார்ப்போம். இந்த தடவை வந்து காலேஜில் நடந்திருக்கு. யாரை கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்லி கிர்க் அப்படின்ற ஒருத்தரை கொண்டு இருக்காங்க. அவர் யார், எதுக்காக அவரை கொண்டு இருக்காங்க, யாருக்கு இதனால் லாபம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கைஸ், எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நம்ம டெக் பண்டில் தாண்டி அடுத்து வந்து இன்ஜினியரிங் பண்டில் ரிலீஸ் ஆகுது. இதில் சாலிட் ஒர்க்ஸு, சிவில் 3D அண்ட் டிங்கர் கேடும் அடுத்தது ஜாயின் ஆக போகுது. இது கூட வந்து 3ds மேக்ஸும் இருக்குது. ஸோ செக் இட் அவுட். சார்லி கிர்க் இவர் வந்து இப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இவரை கொண்டிருக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஊரில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் விங் பாலிடிக்ஸ் இருக்குதோ அதுமாதிரி யூஎஸ்லேயும் வந்து டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. டொனால்ட் ட்ரம்ப்போட ஃபேவரட்டான சப்போர்ட்டர் இவர். அண்ட் இவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட பாலிசிஸை பற்றி பேசுகிறது, எலெக்ஷன் கேம்பெயின்ஸில் வந்து அவருக்காக ப்ரமோஷன் பண்ணுறது, டிவிஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் ப்ளஸ் வந்து யூடியூப்ஸ், லைவ், பாட்காஸ்டிங் அதுமாதிரி நிறைய இடத்துல வந்து கான்ட்ரவர்ஷியலாக நிறைய டாபிக்ஸ் அவர் வந்து பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்து ஒரு கேம்பெயின் மாரி ரன் பண்ணி ஸ்டால் போட்டு இந்த ரைட் விங் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறது அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்ஸ் பற்றி, ஹையர் ஸ்டடீஸ் பற்றி இதுமாதிரி நிறைய டாபிக்ஸ் பேசுகிறாரு. இவர் பேசுகிற டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அபார்ஷன், ஹையர் ஸ்டடீஸ், ஜெண்டர் இஷ்யூஸ், LGBTQ, டிரான்ஸ்ஜெண்டரிங்கு, அதுக்கப்புறம் வந்து மைக்ரேஷன், இல்லீகல் மைக்ரேஷன், மாஸ் மைக்ரேஷனு, அதுக்கப்புறம் ரேசிசம்மு அண்ட் ரிலீஜன். உடனே நான் உங்களை கோத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாதீங்க. இவரோட வீடியோஸ்னு போட்டாலே இவருக்கு மெயினாக வர வீடியோஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ரிலீஜனை பற்றி பயங்கரமாக பேசியிருப்பார். அண்ட் இன்றைக்கி வந்து இவர் இறந்ததை கொண்டாடுறதுல அவங்க ஒரு மேஜர் குரூப் இது. அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸை பற்றி பேசுகிறார். கமலா ஹாரிஸ், ஜோ பைடன், இவரை பற்றிலாம் இவர் நிறைய பேசுகிறாரு. ஸோ இது எல்லாமே கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸாக இருக்கிறதுனால இதிலேருந்து இவங்க எல்லாருமே இவர் வந்து பயங்கரமாக வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீஸ் ஆல்சோ வெரி பாப்புலர். இவர் வெறுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவர் கடைசியாக வந்து யூட்டாவில் ஒரு காலேஜில் போய்ட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பேசுகிறப்ப ஒரு கழுத்தில் வந்து திடீர்னு ஏதோ ஒன்று பயங்கரமாக அடிக்குது. அடித்து இங்கே இருக்கிற ஆர்டரியை வந்து செவர் பண்ணுது. ஸோ அதுலேருந்து ரத்தம் குபு குபுன்னு வருது. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவ்வளோ பிளட் லாஸு அண்ட் ஆல்சோ மெயின் ஆர்டரியில் இருக்கிறதுனால பிழைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்றது. அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறப்பே வந்து இவர் போய் அங்கே இறந்துடுறாரு. அண்ட் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து யார் இவரை கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. இப்போ நேச்சுரலாக வந்து நம்ம என்ன யோசிப்போம்னா, இதில் யாரோ ஒருத்தங்க, இப்போ இத்தனை பேர் டாபிக் சொன்னோம், எல்லாமே கான்ட்ரவர்ஷியலான டாபிக். இந்த டாப்பிக்கில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் வந்து இவரை வெறுத்திருப்பாங்க இதை பேசுகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரிலீஜனாக இருக்கலாம், இல்லைனா அபார்ஷனாக இருக்கலாம், இதுமாரி எது வேணாலும் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் யார் சூட்டபிளான கேண்டிடேட்ஸ் இருப்பா, இவரை சைலன்ஸ் பண்ணுறது வந்து யாருக்கு லாபம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் நடந்த இன்சிடெண்ட் வந்து இது எந்த இடத்துலேருந்து யார் இது பண்ணியிருப்பா அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆங்கிளில் நம்ம பார்ப்போம். அதாவது ஜென்ரலாக வந்து இந்த ஸ்கூல் ஷூட்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த கேங் வார்ஸ் இந்தமாரி விஷயம்லாம் எடுத்திருப்போம். ஈவன் நீங்கள் படத்தில் வர ஸ்டண்ட்ஸ் எல்லாமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிவிலியன் வந்து ஒரு துப்பாக்கியை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரொஃபஷனல்னால் அவங்க டெய்லியும் ட்ரெயின் பண்ணுவாங்க, கன் ரேஞ்சில் போவாங்க, ஷூட் பண்ணுவாங்க, மார்க்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் வந்து சாதாரணமாக சுடுறதுக்கும் ஒருத்தர் வந்து நல்லா சுட கற்றுக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துப்பாங்க, ப்ராக்டிஸ் இருக்கும், ஒவ்வொரு கன்னையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ரீலோட் பண்ணணும், இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து when they shoot something they know what they're doing. அவங்களோட இன்டென்ஷன், அந்த இன்டென்ஷன் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, யூஸ்வலாக ஒரு சிவிலியன் வந்து ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து முக்கால்வாசி இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற கன்ஸை வச்சு தான் அவங்க வந்து கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில், பிளாக் மார்க்கெட்டில், கிரே மார்க்கெட்டில் கிடைக்கிற கன்ஸை வச்சு தான் அங்கே சிவிலியன் ஷூட்டிங்ஸ்லாம் நடக்கும். விச் இஸ் பேசிக்லி ஒரு கோல்ட்டோ, ஒரு சின்ன சின்ன பிஸ்டல் ரேஞ்சஸில் இருக்கிறதோ, இல்லை வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக்கோ, இந்தமாரி விஷயங்கள் ஏதாவது வந்து வச்சு ஷூட்டிங்ஸ் ஏதாவது நடக்கும். வேறஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரீசாம்பர்ட் ரைஃபிள். அது வந்து ரொம்ப பழைய ரைஃபிள். அது ரீசாம்பர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏன்னா யூஎஸில் வந்து புதுசாக வர புல்லட் கேட்ரிட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பழைய இதில் வந்து பேரலில் வந்து போகாது. ஸோ அதனால் வந்து ரீசாம்பர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தமாரி ஒரு போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் இது. ஸோ இந்த ரைஃபிளை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு ஜென்ரலாக நம்ம கன்ஸை பற்றி கொஞ்சம் பிடிக்கும், நல்லா தெரியும் அப்படின்றதுனால ஒரு சில ரைஃபிள்ஸ் வந்து நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் போய் மக்கள் வாங்க மாட்டாங்க. ஒரு சிவிலியனாக இருக்கிறவங்க வந்து ஜென்ரலாக அதை போய் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று அது வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து கன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான், ஈஸியாக வாங்கினாலுமே அது நீங்கள் மெயின்டெனன்ஸு அண்ட் லைசன்சிங் இது எல்லாமே இருக்குது. அண்ட் இது வந்து பழைய கன் அப்படின்றதுனால வந்து மெயின்டெனன்ஸ் வந்து வில் பி பிட் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் ரெகுலராக வந்து இந்த கன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது இந்த காட்டு பண்ணி இந்தமாரி ஏதாவது ஒன்று வேட்டையாடுறதுக்கு இந்தமாரி விஷயத்துக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
ஸோ ரெகுலரான நார்மலான சிவிலியன்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்னைப்பர் வந்து ஒரு விஷயம் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். அவர் பேர் வந்து தாமஸ் பக்கெட். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு ஒன் ஷாட் ஒன் கில் அப்படின்றதா, நோ எக்ஸப்ஷன்ஸ். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கொட்டேஷன் இது. அண்ட் ஸோ இது வந்து ஸ்னைப்பர் வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸான ஸ்னைப்பர்ஸ் வித் கன்ஃபர்ம்டு ஹிட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஷாட் ஒன் கில் அப்படின்றது தான் வந்து அவங்களோட மார்க்மேன்ஷிப்பை வந்து ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் ஷூட்டிங் வந்து இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஜாப். இது வந்து ஒரு சிவிலியன் ஒரு சாதாரணமாக ஒருத்தன் கோவத்தில் துப்பாக்கி எடுத்து சுட்ட கதை கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர்ஸ்க்கு மேலே வந்து தூரத்துலேருந்து அண்ட் ஆல்சோ ஈக்குவல் எலிவேஷன் இல்லாமல் மேலே இருந்து ஷூட் பண்ணுறது. அண்ட் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரெயின்டு ஸ்னைப்பரால் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். அண்டு சாதாரணமாக போகிறவன் வந்து சும்மா கோவப்பட்டேன் சுட்டேன் அப்படின்ற மாதிரி இது வந்து பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ மேபி இதை வந்து பர்பஸாக வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒன்றும் தெரில, அந்த புல்லட்டில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேட்டடாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஸோ தட்ஸ் திங். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹிட் ஜாப் அப்படின்றது தான். இது ஒரு பொலிட்டிக்கல் அசாசின் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து FBI அண்ட் ஆல்சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதுதான் சொல்லுது இப்போதைக்கு. ஸோ இன்னும் தெரில, இந்த கில்லரோட ஃபோட்டோ வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பிடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டோரி எந்த ட்ராமா எப்படி போகுது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ இவர் வந்து யார் கொன்னுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷனுக்கு வரப்போ இது வந்து நம்ம ஈஸியான ஆன்சர்லேருந்து ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே வந்து இந்த அபார்ஷன் கிளினிக்ஸை பற்றி இவர் நிறைய பேசுகிறாரு. அது வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக நிறைய இடத்துல வந்து ஃபேமஸ் ஆகுது. இதில் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அபார்ஷன் கிளினிக்ஸ்னு சொன்ன உடனே ஏதோ சின்னதாக 4 கிளினிக் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து சார்ட் ஆஃப் லைக் அ $multi-billion இண்டஸ்ட்ரி, கிட்டத்தட்ட $4.5 billion இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை வந்து யாராவது வந்து இதை வந்து கெடுக்கணும்னு நினச்சா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒன் வயபிள் கேண்டிடேட். அண்ட் செகண்ட் வந்து யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர், LGBTQ அதை தான் வந்து இந்த புல்லட்டில் வந்து மார்க் பண்ணி போட்டிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பர்பஸாக வந்து திசை திருப்பறதுக்காக அப்படின்றது கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த கம்யூனிட்டியில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாகவே வந்து ஒரு 2-3 டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஸ்கூல் ஷூட்டிங்கில் இன்வால்வ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து இவர் பேசுகிற கடைசி ஸ்பீச் வந்து அது ரிலேட்டடாக ஒன்று இருக்குது. ஸோ அது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பட் ஆல்சோ வந்து இது ஒரு ட்ரெயின்டு ஸ்னைப்பர் அப்படின்றதுனால ஐ டோன்ட் நோ. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வந்து மிலிட்ரிக்குள்ளே போகிறது, அங்கே சர்வீஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அங்கே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டேன். மேபி அது கூட இருக்கலாம். ஸோ அது ஒரு கேண்டிடேட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் சே லைக் பீப்புள் ஆர் நாட் தட் சில்லி. ஸோ ஏன்னா இவரை மாரி நிறைய பேர் பேசுகிறாங்க, லெஃப்ட் சைடும் பேசுகிறாங்க, ரைட் சைடும் பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுக்காக வந்து ஒரு பொலிட்டிக்கல் அசஸன் இவரை கொள்றதுனால என்ன மெசேஜ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டி மச் அவங்களுக்கு தான் அது கெடுதல். ஏன்னா பவரில் இருக்கிறது இப்போ ரைட் விங். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ, பட் வி கேன்ட் சே இட். ஸோ எனிவே அது ஒரு சான்சஸ் ஒன்று இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரேஸ் ரிலேட்டட் நிறைய பேசியிருக்கிறாரு. மாஸ் இமிக்ரேஷன், இல்லீகல் இமிக்ரேஷன், இந்த குரூப்ஸ் எதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. இந்த குரூப்ஸுக்கு வந்து கன் ஆக்சஸ்லாம் இருக்குமா என்ன, அதெல்லாம் வந்து another இஷ்யூ. அண்ட் ட்ரெயின்டு ஸ்னைப்பர்ஸ்லாம் இருப்பாங்களா அப்படின்றது இன்னொரு இஷ்யூ இருக்குது. அண்ட் இதை தாண்டி ரிலீஜியன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டாக எக்கச்சக்கமாக பேசியிருக்கிறாரு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமர்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார், அவரை நான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் அவர் வந்து நேத்திக்கு வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரிப் மெசேஜ் போட்டதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7000 முஸ்லிம்ஸ் வந்து அவர் கழுவி ஊற்றிருக்கிறாங்க. அண்ட் அவர் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 7000 பேர் ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அது போட்டதுக்காகவே. அண்ட் ஆல்சோ மற்ற இன்ஃப்ளூயன்ஸரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட ரிலேட்டடாக வந்து வீடியோ போட்டவங்க நிறைய பேர் அதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் வந்து இவருக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக வந்து இவர் இறந்ததுக்கு வந்து கண்டோலன்ஸ் கொடுத்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் போய் திட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வெறுப்பு அவங்களுக்கு நார்மல். ஸோ அதனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் ஒருவேளை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டே கை தூக்கிடுவாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அது தான். இப்போ IASS பண்ணியிருக்கோம், இல்லை டாலிபான் இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணியிருக்கிற சான்ஸ் கிடையாது. பட் வேறு யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்லேயே யார் இல்லையோ
மேபி அவங்க இருக்கலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜான் ஆஃப் கென்னடிலேருந்து நம்ம நிறைய அசாசினுக்கு வந்து பின்னாடி யார் இருப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து கை எங்கே கடைசியாக காட்டுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சிஏஏ கிட்ட தான் போய் கேட்டுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஈவன் டொனால்ட் ட்ரம்ப்பே பார்த்து பயப்படுற ஒரு ஆர்கனைசேஷன் எது அப்படின்னா வந்து சிஏஏ தான். டொனால்ட் ட்ரம்ப்னு கிடையாது, எல்லா பிரசிடென்ட்ஸுமே வந்து பயப்படுற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சிஏஏ. ஏன்னா அது வந்து பிரசிடென்ஷியல் கண்ட்ரோல் கிடையாது, அண்ட் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது வந்து தே டோன்ட் ஹேவ் விசிபிலிட்டி. ஸோ அப்போ இது வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்றப்ப சிஏஏ வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல. ஸோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அது வந்து மொசாட் கண்ட்ரோலு. இதுக்கு உடனே வந்து சில பேர் வந்து மொசாடோட பேலிஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து உடனே வந்து ஓ அப்படின்ட்டு வந்துடுவாங்க. பட் இது வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். மொசாட் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா வந்து சிஏ அடுத்த பேமெண்ட் கொடுத்துரும், அடுத்த மந்த் பேமெண்ட் கொடுத்துரும். ஸோ ஏன் வந்து இது நான் சிஏஏ அப்படின்ற ஒரு சஸ்பிஷன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து சார்லி கிரெக் வந்து இத்தனை நாள் வந்து இவர் ஃபுல்லாக பேசுனது எல்லாமே வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ் தான். ரைட் விங் பாலிடிக்ஸோட ஒன் ஆஃப் தி மேஜர் அஜெண்டாவாக இருக்கட்டும், ஈவன் சப்போர்ட்டராக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலோட ஜென்ரல் நீங்கள் ட்ரம்ப்போட எதாவது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இஸ்ரேலோட கம்ப்ளீட் சப்போர்ட்டர். அண்ட் இஸ்ரேல் வந்து இப்போ நெட்டன்யாஹூ வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருக்காரு, நோபல் பிரைஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தே ஹேவ் வெரி க்ளோஸ் டைஸ். அண்ட் ஆல்சோ ஈவன் சார்லி கிரெக்குமே பார்த்திங்கன்னா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக தான் ஆல்மோஸ்ட் 97% வந்து பேசியிருக்கிறாரு. ஒரு 3% வந்து இவர் இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக பேசியிருக்கிறாரு, அதுவும் ரீசன்ட் டைம்ஸில். கடைசியாக இவர் சொல்கிற ஒரு விஷயம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, அண்ட் இஸ்ரேலுக்கு வந்து ஏன் இவ்வளோ பணம் கொடுக்குது, நம்மளோட எக்கனாமி என்னதுக்காக வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவர் பேசியிருக்கிறாரு. அது பேச ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அப்போ இது வந்து யாரோட லாபத்துக்காக நடந்திருக்கும்? ஒன்று வந்து அபார்ஷன் கிளினிக் விச் இஸ் 4.5 பில்லியன். பட் அது வந்து அபார்ஷன் கிளினிக் இவர் மட்டும் எதிர்க்கல, அது நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, நிறைய ரிலீஜியஸ் ஃபிகர் எதிர்க்கிறாங்க. பட் இருந்தாலும் ஏன் இவர் மேலே மட்டும் அதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் அவங்க சான்சஸ் இருக்குது. இட்ஸ் ஸ்டில் அ வெரி ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியை காட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மாஃபியா இருக்கும். பட் அதை தாண்டி வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேஷன் இருக்கலாம், ஸோ இல்லைனா வந்து ரிலீஜியஸ் மோட்டிவேஷன் இருக்கலாம். பட் ரிலீஜியஸ் மோட்டிவேஷன் ஆஸ் எ செட் வந்து இப்போ ஐஏஎஸ்ஸோ டாலிபானோ இவங்க யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா பெருமையாக கை தூக்குவாங்க. ஸோ அவங்களும் இல்லை. ஸோ மோஸ்ட் கேசஸ் வந்து ப்ராப்ளி மொசாட் பேக்கிங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இட்ஸ் ஜஸ்ட் மை தாட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வில் சி அகேன் another video guys, and thank you so much. And also just to let you know, இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோடய டீம் தான் வந்து இன்ஸ்டாகிராம் மேனேஜ் பண்ண போது. இந்த டிசிஷன் வந்து நான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இந்த கில்லிங்க்கு அப்புறம் வந்து ஐ டிசைடட் தட் இனிமேல் வந்து இந்தமாரி விஷயத்தெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து பாயிண்ட்லெஸ். ஸோ அதனால் ப்ராப்ளி இங்கே யூடியூப்லேயும் வந்து ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டாக தான் பேசுவேன். ஏன்னா இவங்கெல்லாம் யாரும் திருத்துற மாரி எனக்கு திருத்த முடிகிற மாதிரி சான்சஸ் இல்லை. இவங்களை யோசிக்க வைக்க முடியுமான்னு தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் போட்ட ரிலீஜன் வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ஆள் கூட யோசிக்கல. சொல்கிறது ஒரே ஒரு குரூப் தான். அண்ட் ஆல்சோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார்லி கிரெக்குன்றது வந்து இந்தமாரி நிறைய பொலிட்டிக்கலாக பேசுகிறவங்க, இந்தமாரி பேசுகிறவங்க வந்து அவங்கள இதை தாண்டி வேறு எந்த ஒரு ஸ்பியர்லேயும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராகவோ, ஒரு பிஸ்னஸ் மேனாவோ, ஒரு எஜுகேட்டராகவோ, ஒரு பிஹெச்டி ஹோல்டராகவோ, சயின்டிஸ்டாவோ, அந்தமாதிரி எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இருக்காது. ப்ரிட்டி மச் இதை மட்டும் பேசுகிறது தான். ஸோ அதனால் மக்கள் வந்து இவங்களை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓ இவர் வந்து எப்போவுமே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறவங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், பாண்டே அவர்கள் வந்து பேசினார்னா ஒரு பிஜேபி சப்போர்ட்டர் அப்படின்றோம். அதேமாரி ஒரு சில பேர் வந்து இந்த சைட் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த சைட் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் என்ன வேறு டிஎம்கே சப்போர்ட் பண்ணாங்க, பேமெண்ட் தான் ஒன்றும் வரல. ஸோ இந்தமாரி பொலிட்டிக்கல் சப்போர்ட்டருக்கு இந்தமாரி விஷயம் நடக்குது அப்படின்றப்ப இப்போ வந்து லெட்ஸே வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், லெட்ஸே இலான் மஸ்கோ, பில் கேட்ஸோ அவங்கெல்லாம் வந்து இவர் சொல்கிற விஷயத்தையே சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? பிகாஸ் பீப்புள் ட்ரஸ்ட் தெம், பீப்புள் பிலீவ் தெம், பிகாஸ் தே ஹாவ் அ கிரெடிபிலிட்டி. இப்போ நான் வந்து இதை பேசுகிறேன், பட் எனக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி நான் பில்ட் பண்ணுறேன் சைடில். ஸோ நான் ஒரு ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறேன், என்னோடய ஃபேஸை காமிச்சு தான் பேசுகிறேன். அண்ட் என்னோடய பிஸ்னஸில் வந்து ப்ராப்பராக ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, வேலை செய்கிறேன், அண்ட் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறேன். ஸோ ப்ரிட்டி மச் எனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. அண்ட் அந்த கிரெடிபிலிட்டியோட இந்த மாதிரி நான் பேசுகிறது வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் தி வர்ஸ்ட் காம்பினேஷன். அண்ட் இது வந்து இட்ஸ் அ டேஞ்சரஸ் காம்பினேஷன் இஸ் வெல். ஸோ நீங்கள் சொல்லலாம் இது ஒன்று பெரிய இல்லை அப்படி இப்படிலாம், பட் பாயிண்ட் வந்து இது சீரியஸாகவே இது வந்து இட்ஸ் அ சீரியஸ் கன்சர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா கிரெடிபிலிட்டி, நான் இப்போ நான் ஒரு பொலிட்டிக்கலாக அலைன் பண்ணிட்டேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டு, நான் இவங்களை பற்றி பேசுகிறேன், இவங்களை திட்டுறேன் அப்படின்றது வந்து பொதுமக்கள் வந்து தே டோன்ட் டேக் தம் சீரியஸ்லி.
பட் நம்ம க்ரெடிபிலிட்டியும் பில்ட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை பண்ணுறோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிஸ்னஸ் பீப்பிள் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் எத்தனை பிஸ்னஸ்மேன் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கான்ட்ரவர்ஷியலாக எந்த ஒரு டாப்பிக்கும் டச் பண்ண மாட்டாங்க. உடனே ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே சாரி கேட்டுருவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பழக்கமும் இல்லை வேறு. ஸோ அதனால் திஸ் இஸ் மை 2 cents கைஸ். ஸோ நான் என்னோடய தாட் ப்ராசஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட் இதில் ஒரு சேடஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னா அவர் கரெக்டாக அந்த ஷூட் பண்ணுற அன்றைக்கி தான் ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் போட்டார். மேபி இட் குட் பி அ ரிச்சுவல் as well. ஸோ டு ப்ரூவ் தட் மக்களுக்கு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒருத்தர் அன்றைக்கி கொள்கிறோம். அதனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் செத்து போச்சா தெரில, பார்ப்போம். அண்ட் வாட் யூ திங்க்?